இப்ப ரிஷபராசி ரிஷப லக்னம் எப்படி இருக்கும்? ராகு கேது டிரான்சிட். 4ஆம் வீட்டில் கேது, 10ஆம் வீட்டில் ராகு. 10ல ராகு போச்சுன்னா குரு 10ஆம் வீட்டுல போனா எப்படி இருக்கும்? அதை விட பன்மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா வேலை பிரச்சனையாக தான் இருக்கும். இந்த ராகு நான் 10ஆம் வீட்டுல போகும்போது நிறைய பேருக்கு சட்டுன்னு வேலை போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு ஒரே மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வேலையை இனிமே நீ பண்ண முடியாது, நீ புதுசா எடுத்துக்கிட்டு பண்ணாதான் உங்களோட கரியர் குரோத்தோ கரியர் லைஃபே இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் ஓப்பன் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கிரியேட்டிவ் கில்லிங்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சதெல்லாம் உடைச்சிட்டு இனிமே நான் இந்த தெரிஞ்சதை பண்ண மாட்டேன், இந்த தெரியாத பல விஷயங்கள் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு நான் பண்ணுவேன், புது டைமென்ஷன்ல போறேன்னு சொன்னீங்கன்னா தான் இந்த 10ஆம் வீட்டு ராகு கொஞ்சமாவது மூச்சு விடும். அப்படி இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் மாத்தி ப்ராப்ளம். தட் இஸ் எய்தர் உங்களோட சிஸ்டம் ஒர்க் ஆகாது, இல்லை உங்க டீம் மெம்பர்ஸ் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, இல்லை உங்க ப்ராஜெக்ட் சரி இருக்காது. நிறைய பேருக்கு இந்த தருணத்துல தான் என்ன ஆகும்னா ப்ராஜெக்ட்ல இருந்து பெஞ்ச்ல போய் உட்கார வைப்பாங்க, இல்லை அந்த ப்ராஜெக்ட் வரும்னு இவங்களை எடுத்திருப்பாங்க, அந்த ப்ராஜெக்டே வராம போயிடும். ஸோ புது ப்ராஜெக்ட் போடுவாங்க, அந்த ப்ராஜெக்ட் பிடிக்காம போயிடும். அந்த மாதிரி பல விஷயங்கள் வரும். சில டிரான்சிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேனேஜபிளா இருக்கும். பட் இம்பார்ட்டன்ட் டிரான்சிட்ஸ் அப்போ 10ஆம் வீடு, 11ஆம் வீடு, இல்லை 7ஆம் வீடு அப்படின்னு வரும்போது தயவு செய்து நீங்க பரிகாரம் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த டிரான்சிட்டை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். இப்போ கேது 4ஆம் வீட்டுல போகுதுன்னா இடமாற்றம் எடுத்துட்டு வரும். வீடு பிடிக்காம போயிடும், அந்த இருக்கின்ற இடம் பிடிக்காம போயிடும். அதே மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய தகராறுகள் பண்ணும். அதெல்லாமே நீங்க சரி பண்ண வேண்டிய தருணமா இருக்கும். ஸோ ராகு கேது இந்த வாட்டி உங்களுக்கு செலவுகளையும் பயங்கர மைண்ட் கண்டிப்பா நீ சேஞ்சே பண்ணலன்னா இதுக்கு மேல வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி எடுத்துட்டு கொண்டு போகின்ற தருணமா இருக்கும்.